வணக்கம். களம் 2026க்கு வரவிருப்பது நான் நந்தா. இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பது அமைச்சர், ராணிப்பேட்டை தொகுதியினுடைய திமுக சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் திரு காந்தி இணைகிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காலையில ரொம்ப ஆரோக்கியமா நடைப்பயிற்சி போயிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு நேரம் தினமும் இதை நடைப்பயிற்சியில இருப்பீங்க? ரெகுலரா பண்ணுவீங்களா இல்ல எலெக்ஷன் இருக்கும்போது ஒரு 20 சும்மா ஒரு இதுக்கு முதல்ல ரிலாக்ஸேஷன் தினமும் காலையில எந்திரிச்சதே முதல்ல காலையில் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் இருக்கும்போது ரொம்ப இன்னும் வாக்குப்பதிவுக்கு சில நாட்கள் தான் இருக்கு. மக்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, டெய்லி தேர்தல் களத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. எப்படி இருக்கு ஆதரவுலாம்? மக்கள் என்ன சொல்றாங்க? பொதுவாகவே சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க தொகுதி மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமே நம்ம முதலமைச்சர் மேல ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. சொன்னது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றும் விடாமல் இன்னைக்கு நிறைவேற்றி விட்டார். அது மக்கள் இடத்துல நல்லா போய் சேர்ந்துருக்கு. நாங்கள் பக்கம் நல்ல வரவேற்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தலுக்காக நாங்கள் ஆடம்பரமாக அந்த மாதிரியோட கிடையாது. நேராக போகிறோம், மக்கள் அவங்களவே எதிர்பார்க்குறோம். காரணம் அவர் சொன்னது, முதல்ல அவர் சொன்னார் விடியல் பயணம்னாரு. வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டு கொடுத்தார். அதே மாதிரி எதுக்கு ஒரு நம்பிக்கைன்னா, அதே மாதிரி கொரோனா பீரியடில் முதல் கொரோனா இருக்கும்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஒரு கோரிக்கை வச்சார் அவர் எதிர்கட்சி. அப்போ மக்கள் வெளியே வர முடியாது, பஸ்ஸு ஓடாது, எதுவுமே இருக்காது, கடை இருக்காது, எதுவும் இருக்காது. அப்போ அந்த அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டை கொடுக்க சொன்னார். ஆனால் அவங்க காதில் போட்டுக்காத 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு தேர்தலுக்கு முன்னே என்ன சொன்னாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த 4000 ரூபாய் ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாளைக்கு தான் கொடுக்குறாங்க. நான் ஆட்சிக்கு வந்தார் ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் காத்துன்னு இல்லை. உடனே 2 தவணை 16 பொருள் கொடுத்தார். இல்லை, ஒரு நம்பிக்கை. எதுக்காக சொல்றேன்? நம்பிக்கை. சொன்ன வாக்குறுதிகள் ஒன்று விடாமல், முக்கியமான வாக்குறுதிகள். ஆனா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டே இதுவாதான் இருக்கு. என்ன சொல்லுங்க? ஒண்ணு அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு சொல்றாங்க. அது சும்மா என்ன வாக்குறுதி, என்ன நிறைவேற்றணும்னா சில சொல்றாங்க, சொன்னது எல்லாமே மெயின். அடுத்தது அது 4000 ரூபாவோ கொடுத்துட்டாரு. அடுத்தது மகளிர் உரிமை தொகை தான் மெயினாக சொன்னது. வந்த உடனே நிதிநிலை அறிக்கை ரொம்ப மோசமான நிலை இந்த தமிழ்நாட்டில். அவர் கொஞ்சம் சிந்திச்சு கரெக்டாக இன்னைக்கு 1,31,00,000 பேருக்கு. நானும் போய் நான் என் தொகுதியில் மொத்தம் கேட்டேன். 2 பேர் தான் எனக்கு கேட்டாங்க, என் சர்வரில் நீங்கள் எப்படின்னா வாங்கி கொடுங்க. ஒரு ஆளோட ஒரு மகளிரோட கேட்கல. இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒன்று பார்த்து இப்போ அவர் என்ன நம்பிக்கை ஆயிடுச்சுன்னா, தேர்தலுக்கு முன்னே அவர் என்ன சொன்னார், தேர்தலுக்கு முன்னே ஒரு தொகுதிக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் சொல்லி ஒரு கேம்ப் போட்டு மனுகள் வாங்கி பொட்டியில் போட்டு பூட்டி நாங்கள்லாம் கூட ஆச்சரியப்பட்டோம். இது என்ன பண்ண போகிறோம் இப்படி சொல்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளுக்குள்ளே நிறைவேற்றணும்னு சொன்னார். ஆட்சிக்கு அதுக்கு துறையாக தனியாக போட்டு அந்த துறையை தொட்டு 100 நாளுக்குள்ளே நிறைவேற்றி காட்டினா அதில் ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. அது மட்டும் இல்லாத இப்போது 10,000 கேம்ப் போட்டேன் உங்களோட ஸ்டாலின். 10,000 கேம்ப். அந்த கேம்ப்பு கான்செப்ட் என்னன்னா, ஒரு 14 துறைகள் வருது. அங்கேயே பப்ளிக் சின்ன பிரச்சனைங்க, நேம் டிரான்ஸ்ஃபர், இது அந்த மாதிரி எல்லாமே அன்னைக்கு ஒரு சாயந்தரத்துக்குள்ள முடியுது. அப்படி இல்லைன்னா 45 நாளுகளை முடிச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி எதுனா ரிஜெக்ட் ஆனால் அது பதிலும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்தாச்சு மக்கள் மத்தியில். இந்த மாதிரி ஒன்று பார்த்து அதே மாதிரி இப்போது அவர் செய்கிற திட்டங்கள் ஒன்று ஆச்சரியமாக. அவர் முதல்ல பார்த்தாவே இன்னைக்கு அவர் அரசு நடத்துறத நாங்களே ஆச்சரியப்படுறோம். அவர் பெரியார், அண்ணா, கலைஞர் கனவுகளை நிறைவேற்றி கொண்ட ஒரு முதலமைச்சர் அவர் தான். அவர் திட்டங்கள் ஒன்று சூப்பர் திட்டங்கள். அது மக்களுக்கு நல்லா போய் சேருது. இப்போ நீங்கள் பாருங்கள், இது பண்ணார், இது அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, தேர்தல் வந்தது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜனவரியில் வாங்கின மகளிர் உரிமை தொகை. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒரு வாட்டி எதுக்காக செட்டில் பண்ணார்? ஏதோ ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு அது ஏதோ நிறுத்தத்துக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. நமக்கு தெரியாது. எங்களுக்கே சேர்ந்த பின்னால் காலையில் இந்த மாதிரி உட்காந்து வாக்கிங் போய் உட்காந்து, சார் எங்களுக்கு 5,000 வந்துச்சு அக்கௌண்ட்டில், 5,000 அக்கௌண்ட்டில் சொன்னாங்க. அதுதான்
இல்லை இல்லை ஒரு ஆச்சரியமானது எங்களுக்கு கூட்டினா எந்த அமைச்சருங்களுக்கே தெரியல, யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட தெரியல. அது எப்படி செஞ்சாருன்னு யாருக்கு தெரியல. அந்த 3000 சேர்த்து 2000 5000 போட்டு கொடுத்துட்டார். அது கொடுத்துட்டார். நேற்று நான் போனேன். அது இப்போ மக்கள் இடத்துல பார்க்கும்போது ஒரே குஷியாக இருக்கிறாங்க ஜனங்க. அதே மாதிரி லேடிஸ் தான் மெயினாக முக்கியத்துவமான இல்லை. அதே மாதிரி இன்னொன்று இப்போ என்ன சொல்லிட்டாரு, இப்போ ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துட்டாங்க உரிமை தொகை, அடுத்தது மே மாதம். இப்போ என்ன சொல்லிட்டாரு, நான் ஆட்சிக்கு வந்தா அது 2000. அதனால மொத்த பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இவர் சொன்னது சரி, விடியல் பயணம் சொன்னார், உடனே வந்தார், முதல் கையெழுத்து போட்டார். இல்லை இல்லை, இவர் ஒன்று சொன்னதல்ல, அது ஒரு இது சொன்னது எதுவுமே இது. இவங்க சும்மா எதிர்கட்சி என்ன சொன்னாங்க, என்ன எல்லாம் வாயில சொல்றாங்களே சார், என்ன சொல்ல பப்ளிக் சேர வேண்டியதெல்லாம் போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லா திட்டங்களையும் செயல்பட நல்லா தெரியும். நான் சொல்றது எங்க தெரியும் இல்ல 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 விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த சார். அது எல்லாம் நீங்க அதெல்லாம் கடைசி தேர்தல் அப்படின்னு அவன் சார் எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி பேசினுக்கிறாங்க சார். எதுனா உண்மையை பேசல. ஒருத்தருக்கு நிஜமாவே யாருன்னா ஒரு தேர்தல் எங்க தலைவர் பேச்சு எப்படி இருக்குது நீங்க பாக்குறீங்களா? இப்போ ராணிப்பேட்டில் வந்தார், அவர் பேச்சு, அவர் என்ன சப்ஜெக்ட், அவர் பேச சப்ஜெக்ட், தேர்தலுக்காக அவர் இது என்ன பண்ண முடியும் செய்யற. இவங்க அந்த மாதிரி சப்ஜெக்டே இல்லை சார். நாங்கள் கம்யூனிஸ்டுக்கு 6 சீட்டு கொடுத்து 5 சீட்டு கொடுத்துட்டாங்க. இவருக்கு என்ன சார் இருக்குது? எங்க தோயம் கட்சியில் இதை நம்ம விமர்சனத்தை வைக்கிறீங்களா? அதிமுக அவன் பேசின அது உண்மை, எங்களது உண்மை கிடையாது. நாங்க இதுவாங்க தலைவர் அவ்வளவு கிளியரா இருக்கிறாரு. நீ எந்த இதுன்னு எடுத்துக்கினீங்க, வேற எதனோட கேளுங்க. நான் சொல்றேன் பொருந்தா கூட்டணின்றீங்க, அடிமை கூட்டணின்றீங்க, அதெல்லாம் அது உண்மைதான். அதுல ஒண்ணு சந்தேகம் முதல் சரி. இதே ஜெயக்குமாரும் இவரும் இபிஎஸ் என்ன பேசினாங்க, என்ன நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. சொன்னாங்க எந்த ஜென்மத்திலும் பிஜேபி எப்படி எப்படி திடீர்னு என்னாச்சு? அதுக்கு அது இல்ல இருக்கு சார். நீங்க சொல்லுங்க, நான் ஒன்று சொல்லுவேனா? அவங்க சொன்னதே நீங்க ஒரு ப்ரெஸ் நீங்க எடுக்கிறீங்க. இப்போ நீங்க எல்லாத்துலயும் கேக்குறீங்க. ஒரு உண்மை தெரியாத ஒன்று சொல்றதெல்லாம் இப்போ யார் ஒன்னா எல்லாம் பேசுறாங்க. நான் சொல்றாரு, நான் இது பண்ணிடுறேன், இது எதுனா அது எதுனா இப்போ இது நடிகர் அவர் வந்துக்கிறார் விஜய். நான் ஒரு நல்ல நடிப்பு, நான் ரொம்ப பாராட்டுவேன். நான் நல்ல நடிப்பு அதில் பாராட்டுறேன். அவர் இப்போ பாருங்க இது செய்யறாரு, அதெல்லாம் இப்போ நீங்களே அது எடை போடணும். இத்தனை நாள் பப்ளிக் இப்போ நம்ம முதலமைச்சர் அவர் கலைஞர் மகனே இல்லாதிருந்தா அவர் எப்போ இன்னும் ஜாஸ்தியாக வந்திருப்பார். கலைஞர் மகனால் தான் லேட் ஆயிட்டு. 50 வருஷம் சார் அவர் சின்ன பிள்ளைந்து இந்த கட்சிக்காக பாடுபட்டு. ஒண்ணு அவர் பாருங்க, அவர் தலைவரான பிறகு ஒரு தேர்தலில் தோல்வி கிடையாது, வெற்றி 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 தான். ரோட் ஷோக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அண்ணா சிலைக்கு மாலை போடுறாரு. நம்மள போட்ட கேஸ் போடுறோம். எம்ஜிஆர் சிலைக்கு இல்ல நேத்து ஒண்ணு இல்ல, அர்க்கத்துல போடும்போது இங்கெல்லாம் போட்ட தொட்டா போடுறோம். நேற்று எல்லாம் போய் இது கூட சொன்னாங்க. நான் போய் தேர்தல் அதிகாரிகிட்ட அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு நான் எல்லாமே லைனா போடுறது. அவன் தேர்தல் அதிகாரி கேட்டார், சார் இப்பெல்லாம் போய் ஓட்டு கேட்கக்கூடாது, யாரும் கூட வரக்கூடாது, யாருன்னா ஒரு சிலைக்கு போய் நீங்கள் மாலை. நான் யாரும் கூப்பிடல. இங்கே சீனிவாசம் பெட்டனுக்குது போயிட்டு நானே ஒரு 4 பேர் ஒரு காரில் போயிட்டு மாலை போட்டுட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விடுதலை அங்கே நிறைய பேர் அங்கே வந்தாங்க. நீங்கள் எல்லாம் தொலைவாயிருங்கப்பா, அந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நேற்று எங்கே போனாலும் துட்டு கொடுங்க மேலே போகிறோம், வானப்பா நம்ம வேலை கேஸ் விட்டுருவாங்க வானான்னு சொல்லிக்கிறாங்க. தேர்தல் வாக்கு கேட்கும் போது இதுக்கு முன்னே செலெல்லாம் மறைப்பாங்க, இந்த வாட்டி மறைக்கல. கேள்வி எதுக்கு கேட்கிறேன் அப்படின்னா, அவங்க கொள்கை வேற இவங்க கொள்கை வேறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதிமுகவுடைய கொள்கை வேற, பாஜகவுடைய கொள்கை வேறன்னு. அப்போ அண்ணா சிலைக்கு, எம்ஜிஆர் சிலைக்கு, காமராஜர் சிலைக்கு அவர் எல்லாமே இங்க தமிழ் பத்தி பேசுறாரு, அது பத்தி பேசுறாரு மோடி. அது டிராமா, மக்கள் ஏமாத்தாரு. மக்கள் தெளிவாயிட்டாங்க. இவன் போய் இதெல்லாம் அவங்க எங்க தலைவர் சொன்ன மாதிரி எந்த காரணத்தை கொண்டு அவங்க இங்க தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. அது மாதிரி அதுதான் மெயின். அது நானே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும், உண்மையா உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் கடத்துல இதெல்லாம் திமுகவுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக நிச்சயமா 200க்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சார் எல்லாமே சொல்றான். இப்போ வந்தார் விஜய், நான் தான் முதலமைச்சர்ன்றான். யாருன்னு நீங்க சொல்றது நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் நம்பிக்கை இது.
ஆனால் அவர் அப்படித்தான் சொல்லணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க களத்தில் அவர் சொல்லி தான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், அவர் சொன்னது நம்ம இதாகிடுமா என்ன? நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறோம், நிச்சயமாக வருவோம்னு எங்கள் தலைவர். அது உண்மை. மக்கள் ஆதரவு இருக்குது. அந்த மக்கள் ஆதரவு அவருக்கு எங்களுக்கு என்ன இதுக்கு சொல்லுங்க நீங்களே. ஒரு ரோட் ஷோ பிரச்சாரம் பண்ண முடியல சார், அந்த அளவுக்கு கூட்டம் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாம போறாரு. யாரு? விஜய். அவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை வச்சிருக்கிற ஒருத்தரை ரொம்ப சாதாரணமா அப்படி கடந்து போயிருக்கு. சரியா இருக்கு? நீங்க ஒரு அவங்க வாக்கு கேட்கும் போது கேளுங்க, அவங்க கேண்டிடேட் எங்கன்னா 2 பேர் 3 பேர் என்ன வரும், தனியாக திருத்தணியில் போகிறோம். அது சார் ஒன்றும் இல்லை. ஒரு யார் இவருவானா விஜயவானா எந்த நடிகர்னா அந்த ரோட்டில் நிற்க வைங்க. நாங்கள் வடிவேல் போன வாட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தோம். பார்த்தா கூட்டம் இப்படி அப்படி இல்லை அவருக்கு. ஆனால் ஓட்டு போடல ஜனங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே நடிப்புக்கு சார். எல்லாமே நம்மளோட ஒரு நடிகர் உடனே போய் பார்க்குறோம். மக்கள் அந்த ஒரு இதுதான் தவிர அல்ல ஓட்டுக்காக. இப்போ திடீர் சினிமாவா சார் இது? பொலிட்டிக்கலில் சினிமாவில் நடிக்கிறது நடிப்பா இது? அவர் சொல்கிறது எதுனா சரி. விஜய் இது வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைங்க தமிழ்நாட்டில் நடந்துக்குது. எந்த ஆட்சினா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எதுலன்னா கலந்துக்கிறாரா? அவங்க எதுலன்னா வந்துக்கிறாங்களா? திடீர்னு எப்படி இது? அந்த காலத்தில் நினச்சினாங்க எம்ஜிஆர் என்டிஆர் எல்லாம் அந்த மாதிரி. அது வேற. எம்ஜிஆர் ஒரு நடிப்புலேருந்து திமுகலேருந்து ஒரே ஒரு நடிப்பில் அவர் மக்கள் மனசில் நடிப்புலேயே நான் நல்லது செய்கிற மாதிரி காட்டி 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 அவர் பண்ணார். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? எம்ஜிஆர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எங்கள் தளபதி இதில் அவரோட செயல்பாடுகள் யார் எம்ஜிஆர் இறந்த பிறகு இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு ஓட்டு போட்டவெல்லாம் அப்படியே மாறிட்டான் தளபதிக்கு. நீங்கள் போய் பாருங்க, அருந்ததி மக்கள் போய் பாருங்க, இந்த லோ கிளாஸ் இதுக்குறான் எல்லாரும் போய் பேட்டி எடுங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சு அவங்க அதுதான் நான் தலைவர் சொல்லிக்கிறது தான். நம்ம அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸாக என்ன போக முடியாது. டீலிமிட்டேஷன் இது தலைவர் நேரத்தை தெளிவாக சொல்லிக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கருப்பு கொடி ஏற்றுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. அது நாங்கள் இப்போ எங்கள் வீட்டாண்டோட இப்போ கருப்பு கொடி ஏற்றிட்டோம். அந்த மாதிரி நாங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது பார்த்தா அது தலைவர் இன்னும் ஒன்றே வச்சுங்க சார். நான் நிறைய விட உங்ககிட்ட பேசவே விரும்பலை. நிஜமாவே சொல்கிறேன். நான் என் டைப்பே வேற. நான் உண்மை தவிர போய் பேச மாட்டேன். எங்கள் தலைவர்கிட்ட உண்மை தான் பேசுவேன். எது இருந்தாலும் உண்மை பேசுவேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கும் இந்த தைரியம் கிடையாது. ஒரு ஆட்சி காசை அடிமையாகி இவர் ஒன்றும் இல்லை, கல்விக்கு நிதி கொடுக்கல. அவர் நான் நிதி கொடுத்தா நமக்கு எவ்வளோ பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் நிதி, அதுக்கு அடிமை ஆகிட்டார் அவர். இல்லையே, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நம்ம இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி ஒரு எந்த பிரச்சனை வந்தாலும் இது மட்டும் விட்டுடுங்க, டீலிமிட்டேஷன் மட்டும் நான் சொல்லலை. எந்த பிரச்சனை இருந்தாலும் மக்களுக்கு எதிர்ப்பா, ஒரு மதத்துக்கு எதிர்ப்பா எது வந்தாலும் குரல் கொடுக்குற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே யாரானா இவர் தான். இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் தனிமனித தாக்குதல் கொஞ்சம் கூடுதலா இருக்கா அப்படின்றத பார்க்கறத. தனிமனித தாக்குதல், ஒருத்தர மறைந்த தலைவர்கள் தொடர்பான விமர்சனம் எல்லாம் இந்த தேர்தல் அதிகமா இருக்கிறது. அவரு யாரு இல்ல பொதுவாவே இந்த தேர்தல் காலத்துல அப்படி ஆயிருக்கா? நம்ம தலைவர் எது பொலிட்டிக்கலா பேசணும் அதுதான் பேசுறாரு. அவர் மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுறாரு. அவர் இது பண்ணாங்க, அந்த காலத்துல ராஜா இது பண்ணார், இது இப்ப தேவையா? அவர் எதோ அவர் இஷ்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத பேசுறாரு. அவருக்கு ஆக்சுவலா பார்த்தா அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போகுதுன்னு நான் நினைக்கிறது. அவருக்கு பைத்தியம் தான் நினைக்கிறேன். வார்த்தைகள் ஒரே பேசுறது. எங்க இதில் அசம்பிளியில் நான் ஒருத்தந்த ஏதுக்கு உடனே ஏது விட மாட்டாங்க. ஒரே சப்ஜெக்ட் 2 மணி நேரம் பேசுவார். பேசுவார். இப்போ அதே மாதிரி எல்லா இடத்துல பேசுறதே தான் பேசுறது. அவர் என்ன சொல்றாருன்னா, தோல்வி பயத்துல உளறிட்டு இருக்கிறாங்க. யார்? நாங்கள் அவரு தான் ஒரு இருக்கிறார். எங்க தலைவர் தெளிவாக அவர் பேச்சு கேளுங்க சார். ஒரு மீட்டிங்ல இங்க தான் எல்லாம் பாராட்டுறாங்க பேச்சு. ராணிப்பேட்டில் நடந்தது, நீங்க பாருங்க.
அந்த அளவுக்கு அவர் தெளிவாக கரெக்டாக இருக்கிறார். அதுல இருந்து இதெல்லாம் இவர் மிஞ்சத்துக்கு ஆளே இல்லை சார். இன்னைக்கு இவர் அந்த அளவுக்கு ஆயிட்டார் ஒரு தலைவர். நிஜமாவே இப்ப சொல்லு, இதே ஒரு டீலிமிட்டேஷன் யார் முதல் குரல் கொடுக்கும்? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறேன். இவர் என்ன பண்றாரு கேளுங்க சார். இவர் என்ன பண்றாரு? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ரொம்ப தெளிவா இல்லை. என்ன பண்றாரு? எதுனா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரா? முதல் கொடுக்குறாருல. இப்போ எலெக்ஷன் நடக்குது. இது முதல்ல நீங்க கவனிக்கணும். எலெக்ஷன்ல 3 4 நாள் 5 நாள் இருக்குது. எவ்வளவு சீரியஸ் இப்போ இந்த மேட்டர் யாருன்னா எடுப்பாங்களா? எங்க தலைவர் அதை பத்தி கவலையே படல. அதுதான் தலைவர். எங்க தலைவர் அதை பத்தி கவலையே படல. இது நேரத்தெல்லாம் இதுதான் பேசுறாரு. உடனே எங்களுக்கு ஜூம் மீட்டிங்ல மாவட்ட செயலர் மீட்டிங் போட்டார். நேற்று 12 மணி நாங்கெல்லாம் ஓட்டு கட்டு ஓடி வந்து உட்கார்ந்தோம். இந்த மாதிரி தலைவரை பார்க்க முடியுமா? நீ பண்ண ஒரு பிரச்சனைன்னு பண்ண சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிரான பிரச்சனை முதல் கூறுகிறார் இவர் தான். இந்தியாவிலே எந்த பிரச்சனையாலும் முதல் இப்ப எல்லாமே இந்தியாவிலே இவர் தான் பாராட்டுறாங்க. ஜி.கே. வாசன் உள்ளிட்டவங்கள நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. தொகுதி எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்களுக்கு இப்போ ஜி.கே. வாசன் பத்தி நீங்க இப்போ அவர் ரொம்ப வேண்டியவர். எனக்கு மூவ் பண்ணார். என் வீட்டுக்கு வருவது நல்லா. நான் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி நான் என் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் மூவ் பண்ணார் வருவார். இவர் எல்லாம் இப்போ எங்கன்னா சும்மா எதுக்கு அவர் பேசுறாரு? அவரு கூட நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான். என் சின்ன பையனு கூட அவர் போயிட்டார். அது மாதிரி அவர் நான் யாரை பத்தி தவறு சொல்ல விரும்பல. இருந்தால நீங்க எல்லாரையும் ஒரு லெவல் எடுத்துக்கின்னு நீங்க கேள்வி கேட்கறது அதுவே நான் என்ன உங்களுக்கு சொல்றது? தமிழ் மாநில உங்களை எதிர்த்து அதுக்கு சார் யார் ஒன்னா எதிர்க்கலாம் சார். இதுல போய் அவங்க உரிமை இது. அது போய் நம்ம போய் என்ன சொல்றது? யாருன்னா எதுக்கு? எத்தனை பேர் வேணா எதுக்கு? அவங்க உரிமை தானே சார். அது அந்தந்த கட்சியில அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க தைரியமா நிற்குது. யாருமே நான் சாதாரண ஒரு ஆளோட அவளோட ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவனுக்கு தைரியத்தில் அவனுக்கு அந்த நம்பிக்கையோட அவன் சொல்றான். அதுல என்ன தப்பு என்ன இருக்குது? அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி வந்துகிட்டே இருக்கிறாரு. 10 முறை வந்தாலும் 15 முறை வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதான். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஏன்பா காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கீங்க, இன்னும் யாருமே வரவே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அது சார் வர்றாங்களோ இல்லையா அது எங்களுக்கு தேவையில்லை. எங்க தலைவர் இருக்கும்போது யாரு இல்லை. எங்க தமிழ்நாட்டில் எங்க தலைவர் பேரில் தான் நம்பிக்கை மக்களுக்கு. அதனால இவர் வரணும். அவங்களும் அவங்களுக்கு பிஸியா இருப்பாங்க. வர்றாங்க. இப்போ 18 ஷோலிங்கர் வர்றாங்க. ராகுல் நேற்று நைட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது என்னன்னு எனக்கு கரெக்டாக ஒன்றும் தெரியாது. அதனால இவர் வரல அவர் வரலன்ற இவர் மக்களை ஏமாத்துறதுக்காக அடிக்கடி வர்றாரு. உலகத்திலே எந்த பிரைம் மினிஸ்டர்னா பார்த்துக்கிறீங்களா இது வரைக்கும் இந்த மாதிரி சுத்தனவரை? இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறவங்களை பார்த்துக்கிறீங்களா? அது மாதிரி எதுக்கு இது அவர் சொல்றதுக்கு எங்க தலைவர் சம்மந்தம் இல்லை. அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மக்கள் மட்டும் தமிழ் பத்தி அவ்வளவு அங்க கேவலம் நம்ம என்னன்னு கண்டுக்க மாட்டான்றாரு. இங்க தமிழ் பத்தி ஓஹோன்னு பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணாலும் இங்க நடக்காது. 8000 ரூபாய் கூப்பன் அந்த வாக்குறுதி மெகா ஹிட் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல தேர்தல் களத்துல இப்பவே கூப்பன் கொடுத்து இந்த மாதிரி கூப்பன் கொடுக்கல. கூப்பன் கொடுக்கல சார். சும்மா அதெல்லாம் ஒரு காட்டுறோம். இது மாதிரி மாடல். அது என்ன காரணம் தெரியுமா? அந்த கூப்பன் தலைவர் எனக்கு தெரியாது. இப்போ தலைவர் இந்த 3000 ரூபாய் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு? ஒன்னா கொடுத்து அது நிறுத்தத்துக்கு பார்த்தாங்க. அது நமக்கு இப்பதான் கேள்விப்பட்டேன். அது பார்த்து உடனே அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டாரு. இல்ல இந்த கூப்பன் கொடுத்ததுக்கு ரீசன் என்ன? ஓட்டு வாங்குறதுக்காக கூப்பனா எதுக்கு கொடுக்குறாரு அவரு? இல்ல 2006 ஓட்டு கேட்டு போறப்பவே காட்டுறோம். அது நாங்க பிரிண்ட் பண்ணி இது சார். அது சாம்பிள் இந்த மாதிரி இது மாதிரி யாருக்கும் கொடுக்கல. கூப்பன் எப்படி சார் கொடுக்க முடியும்? கூப்பன் இல்லை சார். சும்மா இந்த மாதிரி ஒரு கூப்பன் வரும். எதுக்காக இது பண்ணாரு? நாங்களே திங்க் பண்றோம். எல்லாம் கட்சிக்காரோட திங்க் பண்றாங்க. கூப்பன் கொடுக்குறதுன்னா 2006 நான் கலர் டிவி கொடுத்தோம். அந்த கலர் டிவி கொடுக்கறது கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அது உங்களுக்கு டெண்டர் போடுறப்போ மொத்த கட்சியை கூப்பிட்டார். இது ஏடிஎம்கே ஒன்று தான் வராது. அவங்க இதில் அந்த டெண்டர் இதில் பற்றி நல்ல குவாலிட்டியாக ஒரு இது வேணும்னு சொல்லி அவங்க எதிரில் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணி பேசி குவாலிட்டியாக கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் டிவி வருது. அடுத்தது இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க இலவசமாக கொடுத்தாங்க.
மிக்சி கிரைண்டர் ஃபேன் கிட்டத்தட்ட 40% அதுக்கெல்லாம் அவ்வளோதான் வாங்குவோம். ஒன்றுனா எங்கன்னா ஓடும், காயிலாங்கடை கூட வாங்குறதில்ல. அந்த மாதிரி எங்கேயும் தப்பு நடக்கக்கூடாது, இது மக்கள் வரி பணம் சொல்லி இந்த இது கொடுக்குறது, இப்போ இது கொடுக்குறாருல, இப்போ அந்த இது நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்கு அந்த காரணத்துக்கு தான் அந்த இது கொடுத்து இவங்க போய் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பொருள் வாங்கிக்கலாம். அந்த பொருளை கொடுத்துட்டு எந்த கடையில் ஒன்று போய் அவங்களே ரேட்டு பேசிக்கலாம். இது யாரும் 10 பைசா கமிஷனோ யாரும் அந்த மாதிரி யாரும் முதலமைச்சர் பார்க்க முடியுமா? அதே மாதிரி இன்னொன்று வச்சுங்க, நீங்கள் திருப்பி 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 பேசுகிறீங்க. இவங்கெல்லாம் பேசுறது இவர் பேசுறது இல்லை. எவ்வளோ எங்கள் மாவட்டம் எடுத்துக்கினா பட்டாங்க மட்டும் 40,000 பட்டா கொடுத்துக்கிறோம். இங்கே கில்லிஸ் ரோடுன்னு இது 100 வருஷம் 200 வருஷம் வீட்டுக்கு பட்டா இல்லாத இருந்துச்சு. இப்போ ஒரு டவுனில் நீங்கள் பார்த்தோன்னா இன்னைக்கு பட்டா கொடுத்துட்டு எல்லாம் அவ்வளோ ஹாப்பி. இது எல்லாம் நடக்க முடியாதுன்னு நான் செய்கிறாரு அவர் இந்த முதலமைச்சர். நீங்கள்லாம் அவன் நான் விட மைக் வச்சுன்னு என்ன ஒன்றா பேசலாம், அதெல்லாம் உண்மையா? வேலை அது இப்போ எல்லாம் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அவன்லாம் நீங்கள் தலைவர் எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்கிறதே தப்பு. இப்போ சுருக்கமா ரேபிட் ஃபயர் மாதிரி ஒன்லைன்ல சொல்லிடுறேன். திரு காந்திக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யார்? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்? எனக்கு கலைஞர்னா உயிர். அதுக்கு அடுத்தது இவர் தான். யாரு தளபதி அவர் என்ன பண்ணாலும் அவர் என்ன சொன்னாலும் அவர் விட்டு நான் வருவ மாட்டேன். அது மாதிரி அவரை மாதிரி ஒரு தலைவர் அது எப்படி ஒண்ணுமே என்னது. இப்போ ஒன்று தளபதி சாதாரண ஆள் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் இவங்க கனவுகளை நிறைவேற்றுற ஒரே தலைவரானா இவர் தான். நீங்க பாருங்க எந்த திட்டம். அன்பு கருங்கல் நீ நினைச்சீங்களா? அன்பு கருங்கல் என்ன? ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நீ நினைச்சீங்களா? நீ நான் நினைச்சேன் அன்பு கருங்கல். அதே மாதிரி 2010 கலைஞர் நம்ம தமிழ்நாடு குடிசை இல்லாத மாநிலம் ஆக்கணும்னு பார்த்தேன். நானும் எம்எல்ஏ வந்தேன். ஆரம்பிச்சார், ஆட்சி போச்சு 10 வருஷம். அது யாரும் தொடவே இல்லை. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்து அதுக்கு பேர் என்ன வைக்கிறார் பாருங்க, கலைஞர் கனவு இல்ல திட்டம். இந்த மாதிரி ஒன்னொன்னு அவங்க எண்ணத்தை எதுக்கு சொல்றேன்னா மக்களுக்கு என்ன நினைச்சாங்களோ அது இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டு. சரி, ரொம்ப கஷ்டமான கேள்விதான். கலைஞர் கருணாநிதியா ஸ்டாலினா? 2 பேர் யாரும்? எனக்கு 2 ஈக்குவல். நான் தலைவர் விருது தான். நான் கலைஞரோட கூடவே இருந்தப்ப எனக்கு பதவி ஆசையே கிடையாது. நான் 65லேருந்து இருக்கிறது பதவி ஆசைலாம் கிடையாது. கலைஞர் கூட இருப்பேன். அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு இப்படி அப்படி இல்லை, என் உயிரோட கொடுத்துடுவேன். அந்த மாதிரி அவரோட பழகணும். அந்த குடும்பத்தில் 65 இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தாங்க. ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரை பத்தி ஒரு வார்த்தை சார். ஜெயலலிதா வேற, இது வேற. ஜெயலலிதா நம்ம தப்பு சொன்ன அந்த மாதிரி ஒரு லேடி பார்க்க முடியாது. அவங்களுக்கு போய் ஈக்குவலாக ஒன்று சொல்லாதீங்க சார். அவர் சம்பந்தமே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? நான் அவர் தான் ரிசீவ் பண்ணேன். கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணி இப்போ கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? என்ன கேட்கறது? நீ இப்போ எங்கள் முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னார்? இது திமுக ஆட்சி அல்ல, நமது ஆட்சி, மக்கள் ஆட்சினார். ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதலமைச்சர். ஓட்டு போடாதவன் சிந்திக்கணும். நான் என்ன கேட்பேன்னா, நீங்கள் எங்களுக்கு சேர்த்து பிரதமர். இப்போ நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனு, தேர்தல் நேரத்தில் தான் கட்சி. சப்போஸ் இந்த ஊரில் ஒரு கவுன்சிலர் ஏடிஎம்கே இருக்கிறாருன்னு நினச்சி, அங்கே முதல் மக்களுக்கு அடிப்படை வசதி அங்கே கம்மியாக இருந்தால் அங்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்க ஏடிஎம்கேன்னு பார்க்கறதுக்கு. அதுதான் தலைவர் சார். அதே மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் வந்த கேள்வி நான் என்ன கேட்பேன்னா, பிரைம் மினிஸ்டர் நீங்கள் நல்ல பிரைம் மினிஸ்டர், நல்லா இது நீங்கள் தேர்தலில் கட்சி மிச்ச நேரத்தில் இப்போ ஒன்றும் இல்லை. ஜிஎஸ்டி நீங்கள் சொல்கிறாங்கல்ல, நமக்கு 100%, 29% நமக்கு கொடுக்குறாங்க. மிச்ச பேருக்கு அப்படி 400-300% கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேலை இல்லாத இது கூட உங்கள் தான். நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர். எங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டை இதில் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது, இது செய்யணும்னு கேட்பேன். இறுதியான கேள்வி, திரு காந்தி அவர்களுக்கு எதற்காக வாக்களிக்கணும்? எனக்கு நான் அது மக்கள் இடத்துல போய் கேட்குறேன். என்ன போய் என்னது கேட்குறேன்? நீங்க கேட்கும்போது நானும் கேட்கறது மாட்டேன். எனக்கு நான் நல்லா நான் இத்தனை வருஷமா வேலை செய்கிறேன்.
நான் நல்லா இருந்தால் எனக்கு வாக்களிக்க, இல்லைன்னா எனக்கு வாக்களிக்காதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பரபரப்பான சூழல்ல நேரத்தை செலவிட்டு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும். வாங்க உட்காருங்க.